தென்னாடு சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்முடைய இந்து மதத்தில் ஆலயத்தில் தீபம் ஏற்றக்கூடிய செயலாகும். தீபம் ஏற்றும் போது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஏற்றப்பட்ட மற்றொரு கையினால் ஏற்றப்பட்ட அகழ்விளக்கில் நாம் மீண்டும் அவற்றில் தீபம் ஏற்றுவது என்பது எதிர்மறையான ஒரு ஆற்றலை தரக்கூடிய செயலாகும். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்திற்கு செல்லும் போது நெய் விளக்கு என்று சொல்லி கடையில் விற்கக்கூடிய அந்த அகல் விளக்கு, அந்த மண் விளக்கிலே தீபம் ஏற்றுவது நமக்கு நல்ல வகையான பலன்களை தராது. அப்ப எப்படி நாம் தீபம் ஏற்ற வேண்டும்? ஆலயத்தில் செல்லுகின்ற சமயத்தில் அல்லது நம்முடைய இல்லறத்தில் தீபம் ஏற்றுகின்ற சமயத்தில் குலதெய்வத்தினுடைய அருகினை இருந்தால் மட்டுமே எந்த செயலையும் நாம் திருப்தியாக செய்ய முடியும். குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம எந்த செயலுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம எத்தனை ஆலயத்துக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம், அன்னதானம் கொடுக்க எல்லாமே செய்யலாம். ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும் நமக்கு எல்லாமே சாத்தியமாகும். அப்படி நிறைய பேர்களுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதில்லை. ஏன் அப்படின்னாக்க அவங்களுடைய அந்த குலத்தில் இருக்கக்கூடியவர் செய்த பாவ கர்மாவின் காரணமாக அதனால் வரக்கூடிய அந்த பித்திருக்கள் தோஷம், பிரம்மாவதி தோஷம் போன்ற தோஷத்திற்கு முன்னோர் செய்தக்கூடிய பாவகர்மாங்கள், கோயில்களை வழிபாடு முறைகள் சரியாமல் செய்யாமல் கோயிலுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அந்த வகையான தோஷத்திற்கு ஆளாகி அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காத சகோதர சகோதரிகள் வாழைத்தண்டு, வாழைமரத்தினுடைய தண்டு, அதாவது இன்னைக்கு எண்ணற்ற வாழைமரம் இருக்குது. பூவம்பழத்தினுடைய அந்த இதான் முக்கியமான ஒரு விஷயமாகும். பூவமரத்தில் வடக்கு முகமாக தார் ஈன்றிருக்கக்கூடிய அந்த வாழைமரத்தின் தண்டை எடுத்து அதை நாம் வெட்டுகின்ற சமயத்தில் அதில் பார்த்தோம்னா இடையிலே நாறு இப்படி நூல் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். தன் வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலில் அதை அப்படியே என்ன பண்ணும், உடைச்சு எடுத்து அப்படியே சுத்திக்கிட்டே வந்தோம்னாக்க ஓரளவுக்கு கைகளிலே சுத்தி இருக்கும். அவற்றை எடுத்து அதை அப்படியே நீளமாக, இவ்வளவு நீளம், பெரிய நீளம், நம்முடைய வீடுகளில் போடக்கூடிய அந்த பஞ்சினால் இருக்கக்கூடிய திரிய அளவுக்கு இருக்காது, சிறிய ஒரு திரியாக தான் கிடைக்கும். அந்த திரியை நாம் எடுத்து வைத்திருந்து சில முக்கியமான நாட்களில், முக்கியமான இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் நாம் இல்லத்தில், என சின்ன திரியாக இருப்பதனால் காத்தடிச்சா சீக்கிரம் அணைஞ்சுவிடும். அதனால் நாம் வீட்டுக்குள் அந்த தீபத்தை சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய்யினால், அது முக்கியமாக இந்த காராம்பசுடைய நெய்யினால் தீபம் ஏற்றுவது மிக உன்னதமான செயலாகும். இப்படி நாம் தீபம் ஏற்றுகின்ற சமயத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக சிறப்பாக அமையும். இது சகோதர சகோதரிகள் இதை தாராளமாக என்ன பண்ணலாம், செய்யலாம். கடையில கேட்டோம்னா வாழைதண்டு ஏதோ ஒரு கொடுத்து விடுவார்கள். இன்னைக்கு கிராமப்புறம் நிறைய வகையான அந்த பூவம் மரத்தினுடைய வாழைதண்டாக இருக்க வேண்டும். பூவம் பழம் அதில் நாம் விளக்கேற்றுகின்ற சமயத்தில் குலதெய்வம் கட்டாயமாக ஒரு 2 முறை 3 முறை ஏற்றுகின்ற சமயத்தில் இறைவன் நம் இல்லத்தில் ஒரு அறிகுறியை நமக்கு காட்டுவார். வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழிமுறையாகும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சமயத்தில் சில வீடுகளில் பார்த்தோம்னா குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். மருத்துவமனை கூட்டி செல்வார்கள். ஆனால் மருத்துவர்கள் பார்த்துவிட்டு அவர்களுக்கு எந்த வகையான பிரச்சனை இல்லை என்றுவார்கள். அவர்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை பார்த்தோம்னாக்க ஒழுங்காக சாப்பிட மாட்டார்கள், அவருடைய பயணம் சிறப்பாக இருக்காது, கல்வியிலே சிறந்து விளங்க மாட்டார்கள், பார்த்தோம் மந்தமாக இருப்பார்கள். இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் அந்த வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் சண்டையாக இருப்பார்கள். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் சகோதரிகள் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்ய வேண்டும். தாமரை பூவை வாங்கியாந்து அந்த தாமரை பூவினுடைய இது தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூ தண்டு பார்த்தோம்னாக்க இப்படி நீளமா இருக்கும். இது நீளம் ஒரு 5 தாமரைப்பூ வாங்கிக்கணும். இந்த 5 தாமரைப்பூ வாங்கி இதை கத்தினால வெட்டக்கூடாது. கத்தினால வெட்டினோம்னாக்க அது நமக்கு திரி கிடைக்காது. லேசாக நம்ம கிள்ளி எடுத்தோம்னாக்க பார்த்தா தெரியும். இதை பாருங்க, இது அழகா வந்து கொண்டே இருக்கிறது. தெரியுது, நல்லா பாருங்க. இல்லை நல்லா என்ன பண்ண வந்து கொண்டே இருக்குது. இது என்ன பண்ணும், இப்படியே இந்த கைகளை அப்படியே சுத்திக்கிட்டே வரணும். பாருங்க, சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இதை நம்ம எடுத்து அந்த பெண்கள் அந்த அதுல வரக்கூடிய அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாமரை தன்னுடைய திரிக்கு நாம் தயார் செய்கின்ற சமயத்தில் இது மாதிரி விரலை சுத்தி
அது கொஞ்சம் நீளமா இழுத்து ஒரு நிலத்துல உலர வைக்கணும். வெயிலனா போட்டாலும் பறந்து ஓடிடும். முக்கியமான நாட்களில் நாம் தீபம் ஏற்றுகின்ற தருவாயில் குழந்தைகள் நோய்வாய்ப்படக்கூடிய சூழலை முழுமையாக கட்டுப்படுத்தும். அடுத்ததாக குடும்பத்துடைய பிரச்சனைகள் என்ன பண்ணாது, உருவாகாது. இது எல்லாம் செய்வதற்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கணும். இப்ப நம்ம எண்ணற்ற தவறுகளை செய்துட்டு நிறைய பாவங்கள் எல்லாம் செஞ்சுவிட்டு இறைவனை போய் கும்பிடுவது, இது மாதிரி தீபம் போடு வழிபாடு செய்தோம்னா எதுவுமே நடக்காது. மீண்டும் மீண்டும் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்க, நாம் இறைவனுக்கு உன்னதமானவனாகவும் கடவுளுக்கு உன்னதமானவனாகவும் இருக்கின்ற தருவாயில் மற்றவர்களுக்கு உண்மையாக வாழென்ற அவசியமே கிடையாது. சமுதாயத்திலே அவர்கள் கேட்கின்ற போது உதவி செய்தோம் நம்ம நல்லவர்கள் என்பார்கள். அவர் கேட்கின்ற போது நம்மளால் செய்ய முடியாது என்பது நம்மளை கெட்டவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் உலக நீதி ஆகும். ஆகையினால மற்றவர்களுக்காக வாழாமல் நமக்காகவும் நம்மளை படைத்த இறைவனுக்கு உண்மையாக வாழ்கின்ற சமயத்தில் இது மாதிரி சில சின்ன சின்ன தீபங்கள் ஏற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆகையினால் என் அன்பு சகோதரிகள் மாலை நேரங்களில் வீடுகளிலே இது மாதிரி தீபத்தை ஏற்றி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விஸ்தானம், மாங்கலிஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னோரு செய்யக்கூடிய பித்திருக்குடி தோஷங்கள், பிரமாவதி தோஷங்கள், ராகுகேது தோஷங்கள், நாக சர்ப தோஷங்கள், கோதோஷம், வஸ்திர தோஷங்கள், அன்னதோஷங்கள், இது மாதிரி எண்ணற்ற தோஷத்திலிருந்து அந்த குழந்தையை விடுதலை செய்து வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு சதாசிவநாதன் அருகரிக்கட்டும். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.